Hello my dear student, welcome to my channel. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் என்சிஆர்டி கிளாஸ் 12 இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாப்டர் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க கண்ணா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கொஷின் நம்பர் 16 பாருங்கள். 3 electrolytic cell A, B, C containing the solutions of zinc sulfate, silver nitrate and copper sulfate respectively are connected in series. ஸோ நம்மக்கிட்ட வந்து 3 செல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றுத்தில் வந்து ஜிங்க் சல்ஃபேட்டு, இன்னொன்றுத்தில் வந்து சில்வர் நைட்ரேட்டு, இன்னொன்றுத்தில் காப்பர் சல்ஃபேட்டு. இது எல்லாமே சீரியஸ் கனெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சரி, a steady current of 1.5 ampere was passed through them until 1.45 gram of silver deposited at the cathode of the cell B. ஸோ அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்னென்னா இந்த சில்வர் நைட்ரேட்டை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 ஆம்பியர்ஸ் கரண்ட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ டெபாசிட் ஆகுது சில்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.45. ஸோ இவ்வளோ டெபாசிட் ஆகணும்னா எவ்வளோ நேரம் அதை கொடுக்கணும், அதுதான் கொஷினை கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹவு லாங் டிட் த கரண்ட் ஃப்ளோ. அப்போ நம்ம கொடுத்த டீட்டெயில் முதல்ல எழுதிக்கலாம் பாருங்கள். ஐ வேல்யூ வந்து 1.5 ஆம்பியர்ஸ். கிளியர்? அப்போது நம்ம இந்த சில்வர் நைட்ரேட்டை நீங்கள் அயனைஸ் பண்ணும்போது சில்வர் அயான் வரும். அப்போ சில்வர் அயான்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ கரண்ட்டு கொடுத்தா உங்களுக்கு சில்வர் டெபாசிட் ஆகும் அப்படின்னா பாருங்கள், ஒரு சில்வர் அயானுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்தாலே டெபாசிட் ஆகும். இது இன்டைரக்டாக நம்ம 1 மோல் ஆஃப் சில்வர் அயானுக்கு 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்தோம்னா நமக்கு 1 மோல் ஆஃப் சில்வர் டெபாசிட் ஆகும். இதுதான் ஐடியா. கிளியர்? அப்போ இதை எலக்ட்ரிசிட்டியாக சொல்லும்போது 1 ஃபாரடே அப்படின்னு சொல்கிறோம். ஆக 1 ஃபாரடே கொடுத்தா உங்களுக்கு 1 மோல் சில்வர் கிடைக்கும். அவங்க ரிலேட் பண்ணுறது மோல்ஸில் கிடையாது, மாஸில். அப்போ நம்ம மாஸில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். கிளியர்? ஸோ அதை இப்படி எழுதலாம் பாருங்கள். 1 மோல் ஆஃப் சில்வர் அயான் கேன் பி டெபாசிட்டட் பை அப்ளையிங் 1 ஃபாரடே, அதாவது 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ இதை நம்ம மாஸில் கன்வெர்ட் பண்ணும்போது சில்வரோட மோலார் மாஸ் பார்த்திங்கன்னா 108 கிராம். அதனால் 108 கிராம் ஆஃப் சில்வர் டெபாசிட் ஆகணும்னா நீங்கள் 1 ஃபாரடே, தட் இஸ் 96,500 கூலும்ஸ் வந்து தரணும். கிளியர்? இப்போது சப்போஸ் 1 கிராம் தான் எனக்கு டெபாசிட் ஆகணும் அப்படின்னா 96,500 பை 108 கூலும்ஸ் கொடுத்தா உங்களுக்கு 1 கிராம் டெபாசிட் ஆகும். பட் ஆக்சுவலாக நமக்கு வேண்டியது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1.4 கிராம் ஆஃப் சில்வர் டெபாசிட் ஆகணும். ஸோ அதனால் 1.45 கிராம் ஆஃப் சில்வர் டெபாசிட் ஆக நமக்கு இந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும். தட் இஸ் 96,500 பை 108 இன்ட்டு 1.45 கூலம்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் பாருங்கள், 1295.6 கூலம்ஸ் அப்படிங்கிறது ஆன்சராக வருது. அதாவது அவங்க நம்ம கொடுத்த ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு, அதாவது 1.45 கிராம் ஆஃப் சில்வர் டெபாசிட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ சார்ஜ் தேவைப்படும் அப்படிங்கிறது நம்மளோட ஐடியாவில் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். கிளியர்? ஸோ இந்த அளவுக்கு சார்ஜ் கொடுத்தா நமக்கு 1.45 கிராம் ஆஃப் சில்வர் டெபாசிட் ஆகும். பட் கொஷின் வந்து இது கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஹவு லாங் டிட் த கரண்ட் ஃப்ளோ, எவ்வளோ நேரம் வந்து கரண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஷினாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த கூலும்ஸ் ரிலேட் பண்ணி நம்ம அதை ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். கூலும்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ் சார்ஜ். சார்ஜுக்கு நம்மக்கிட்ட ஒரு ரிலேஷன் இருக்குது, Q இஸ் ஈக்குவல் டு ஐடி. ரைட்? ஸோ இந்த Qங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற சார்ஜ் வேல்யூ. கரண்ட் வந்து அவங்க எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 1.5 ஆம்பியர் சொல்லியிருக்காங்க. அண்ட் டைம் வந்து இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தேர்ஃபோர் டைம் இஸ் ஈக்குவல் டு Q பை I அப்படின்னு சொல்ல போகிறோம். we will substitute the value 1295.6 by 1.5. ரைட்? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் வந்து 863.7 செகண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வருது. இவ்வளவு நேரம் நம்ம அந்த கரண்ட்டை வந்து கொடுக்கணும். இதையே நீங்கள் மினிட்ஸில் வேணும்னா கூட யூ கேன் கன்வெர்ட். சரிங்களா? 60 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு மினிட்ஸில் கிடைக்கும். வாட் எவர் இட் வே. ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டைம் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளவு நேரம் இந்த 1.5 ஆம்பியர் கரண்ட்டை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு இவ்வளோ கூலும்ஸ் கிடைக்கும், அது மூலமாக இவ்வளோ டெபாசிஷன் நடக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டைம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஷின் என்னென்னா, வாட் மாஸ் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க் வேர் டெபாசிட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல காப்பர் டெபாசிஷன் அப்படின்னு சொன்னாலே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலும் இதில் இருக்கிற அயான் வந்து காப்பர் 2+ அயான். ஸோ அந்த காப்பர் 2+ அயானுக்கு எவ்வளோ கொடுக்கணும், நம்ம 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்தா இது வந்து மெட்டலாக மாறிடும். இதை சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம், 1 மோல் ஆஃப் காப்பர் 2+ ரியாக்ட் வித் 2 ஃபாரடே gives 1 mole of copper. இது மோலில்
இதையே நீங்கள் மாஸில் சொல்லணும்னா அதோட வெயிட் எடுத்து சொல்லணும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிற கொஷின் வந்து மாஸ். அதனால் மாஸில் கன்வெர்ட் பண்ண காப்பரோட மாஸ் வந்து நமக்கு 63 கிராம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், 2 ஃபேரடே கொடுத்தா உங்களுக்கு 63 கிராம் வந்து டெபாசிட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேரடேவில் இல்லாமல் இதை நம்ம கூலும்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 2 × 96,500 கூலும்ஸ் கொடுத்தா நமக்கு வந்து 63 கிராம் வந்து காப்பர் டெபாசிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இதே நீங்கள் 1 கூலும்ஸ் கொடுத்தா 63/2 × 96,500 கிராம்ஸ் ஆஃப் காப்பர் டெபாசிட் ஆகும். பட் ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னா சார்ஜ் அதுதான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த சில்வர் டெபாசிட்டாக எவ்வளோ கரண்ட்டோ அதே கரண்ட்டு தான் எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆக 1295.6 கூலும்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது எவ்வளோ உங்களுக்கு டெபாசிட் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த கேல்குலேஷன் நம்ம அதால் மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் த ஆன்சர் 0.423 கிராம் ஆஃப் காப்பர். இவ்வளோ காப்பர் வந்து டெபாசிட் ஆகும். சரிங்களா? இதுதான் நம்மளோட செகண்ட் ஆன்சர். இதே மாதிரி தான் ஜிங்க்குக்கும் நம்ம பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜிங்க்கு வந்து அதனோட டெபாசிஷன் ரியாக்ஷன் எழுதணும். அதாவது எவ்வளோ ஃபேரடே தேவைப்படுதுன்னு கண்டுபிடிங்க. கிட்டத்தட்ட இதே மெத்தட் தான் வரப்போகுது. எக்ஸப்ட் அந்த ஜிங்கோட மாஸ் வந்து உங்களுக்கு மாறும். ஸோ அப்போது 2 ஃபேரடே கொடுத்தா ஜிங்கோட மாஸ் வந்து உங்களுக்கு 65.4 கிராம் ஆஃப் ஜிங்க் அப்படின்னு வரும். ஸோ அதே ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பாருங்கள், உங்களோட ஆன்சர் வந்து 0.425 கிராம் ஆஃப் ஜிங்க் வந்து டெபாசிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சேம் மெத்தட் தான். கிளியர்?